ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ராத்தில் நவீன் பத்திய சைனிக்கால லெசன் நம்பர் 1 அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரிஹவுத். கவி பரிச்சை. கவி பரிச்சைனா ஆத்தரோட இன்ட்ரடக்ஷன். நாம்னா நேம். ஆத்தரோட நேம் பாருங்கள், ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரிஹவுத். எப்போ அவர் பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சன் 1865. ஸ்வர்கவாஸ்னா இயற்கை எழுதிய நாள் பார்த்தீங்கன்னா சன் 1941. ஜென்மஸ்தான பர்த் பிளேஸ் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆஜம்கர், உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷில் அசாம்காரில் அவர் பிறந்துக்கிறாரு. ஜீவனின்னா அவரோட சுயசரிதை. அயோத்தியா சிங் உபாத்யாய் हरिहौत का जन्म सन 1865 में आजमगढ़ उत्तर प्रदेश में हुआ. அப்போ ஆத்தர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1865 உத்தரப்பிரதேஷ் அசாம்காரில் பிறந்துக்கிறாரு. संस्कृत, उर्दू, फारसी और अंग्रेजी के ये महान पंडित थे. சான்ஸ்கிரிட், உருது, பர்ஷியன் அண்ட் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவர் கிரேட் போயட்டாக இருந்துக்கிறாரு. हिंदी में कड़ी बोली के आरंभिक कवियों में अयोध्या सिंह उपाध्याय का नाम आदर के साथ लिया जाता है. இந்தியில் கடிபோலி ஆரம்பிக்கிற காலத்தில் கவியோமேனா ஆத்தரில் அயோத்தியா சிங் உபாத்யாயோட நேம் பார்த்தீங்கன்னா மதிப்பிற்குரியதாக இருந்ததுன்றாங்க. இன்கா நிதன் சன் 1947 को हुआ था. அவர் எப்போ இறந்தாருன்னு கேட்டிங்கன்னா 1947 அவர் இறந்துக்கிறாரு. சாகித்யிக் பரிச்சை. இலக்கியத்தில் அறிமுகம். ஹரிஹவுத் பிராகிருதிக் கே கவிஹேன். ஆத்தர் இயற்கை கவிஞர்ன்றாங்க. பிராகிருதிக் வர்ணன் மே ஏ அத்துல்னிய ஹேன். இயற்கையை வர்ணிப்பது அவருக்கு இணையாக யாரும் இல்லைன்றாங்க. प्राकृतिक वर्णन के साथ देशभक्ति और जातीय भावना को प्रकाश डालने में भी ये महान रहे. இயற்கை வர்ணிப்பதுடன் தேசபக்தியும் தேச உணர்வுகளையும் வெளிப்படுத்துறதுல அவர் ஒரு கிரேட் போயட்டுன்றாங்க. ஷிங்கார் ரஸ்கோ பிரதாந்தா தேக்கர் ஏ சரஸ் கவி சித் ஊயே. காதல் உணர்ச்சியை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துவதன் மூலம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வசீகரிக்கும் கவிஞராக இருக்கிறாரு. கத்திய லேக்கன் மே பி ஏ மகாந்தே. உரைநடை எழுதுவதில் அவர் பார்த்தீங்கன்னா சிறந்த கவிஞராக இருக்கிறாருன்றாங்க. ரச்சனாயிங்னா படைப்புகள். பிரிய பிரபாஸ், வைதேயி வனவாஸ், சூப்தே சௌப்பதே, சௌகே சௌப்பதே ஆதி. இதெல்லாம் இவரோட ரச்சனாயிங். இப்போ நம்ம கவி பரிச்சை நம்ம பார்த்துட்டோம்ப்பா.